सर्व समस्याओं का एक समाधान, आत्मिक स्थिति। அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்மானம் ஆத்மீக ஸ்திதி. செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3379, 3379. भाग 2, இரண்டாவது பாகம், பார்ட் 2. आत्मिक स्थिति में रहने के फायदे। ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பதால் அதனுடைய பலன்கள். यहाँ तो तपस्या है ही आत्मिक स्थिति में रहने की। இங்கு ஆத்மீக ஸ்திதியில் இருக்கும் தபஸ்யா ஆகும். चाहे देवता हो, चाहे देवी कुल का हो, चाहे आसुरी कुल का हो, தேவதைகளாக இருந்தாலும் சரி, தெய்வீக குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அசுர குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. लेकिन जो आत्मिक स्थिति में ज्यादा रहता है, ஆனால் யார் ஆத்மீக ஸ்திதியில் அதிகமாக நிலைக்கிறார்களோ उसके पापों का विनाश करने के लिए शिव बाप बांधा हुआ है। அவர்களின் பாவங்களை அழிப்பதற்காக சிவபாபா கட்டுப்பட்டிருக்கிறார். एक वाणी में बाबा ने बताया, ஒரு வாணியில் பாபா வந்து சொல்லியிருக்கிறார், आत्मिक स्थिति से ஆத்மீக ஸ்திதியின் மூலமாக बाप भिन्न है क्या? தந்தை தனியாக இருக்கிறாரா என்ன? भिन्न है, தனியாக இருக்கிறாரா? है? आत्मा बिंदु, बाप भी बिंदु, ஆத்மா புள்ளி, ஆகவே தந்தையும் புள்ளி. तो अलग कहाँ है? ஆகவே எங்கு தனியாக இருக்கிறார்? कुछ मत करो, எதுவுமே एक செய்யாதீங்க, ही प्रैक्टिस कर जाओ। ஒரே பிராக்டிஸ் செய்யுங்க. है आत्मा ज्योति बिंदु, நான் ஆத்மா ஒளி புள்ளி. बाप अपने आप तुम्हारे पास आ जाएगा। தந்தை தானாகவே உங்களிடம் வந்து விடுவார். देववाणियों में बाप नहीं आता, தேகபாணிகளில் தந்தை வருவதில்லை, आत्माभिमानियों में बाप आता है। ஆத்மா அபிமானிகளில் தான் தந்தை வருகிறார். सेवा करेगा, சேவா சேவிப்பார். देववान में रह के सेवा करेंगे, सफलता नहीं मिलेगी। தேகாபிமானத்தில் இருந்து சேவையை செய்தால் வெற்றி கிடைக்காது. आत्मिक स्थिति में रह करके सेवा करेंगे, ஆத்மீக ஸ்திதியில் இருந்து விட்டு சேவையை செய்தால் बाप आकर के सर्विस करेगा। தந்தை வந்துவிட்டு சர்வீஸ் செய்வார். सफलता வெற்றி. आत्मिक स्थिति में स्थित हुए बगैर ஆத்மீக ஸ்திதியில் நிலைக்கவில்லை என்றால் बाप की याद नहीं आ सकती। தந்தை நினைவில் வரமாட்டார். தந்தை நினைவு வராது. जितना जितना हम प्रैक्टिस करते जाते हैं எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பிராக்டிஸ் செய்து கொண்டே செல்கிறோமோ, कि हम ज्योति बिंदु आत्मा है, என்னவென்றால் நாம் ஜோதி பிந்து ஆத்மா ஆவோம், ஒளி புள்ளி ஆத்மா ஆவோம். उतना उतना बाप की याद स्वतः पक्की होती जाती है। அவ்வளவுக்கு எவ்வளவு தந்தையினுடைய நினைவு தானாகவே உறுதியாகி கொண்டே செல்லும். बाप हमारे नजदीक आता जाता है। தந்தை நமக்கு அருகில் வந்து கொண்டே இருப்பார். बुद्धि में दृढ़ता आती जाती है, புத்தியில் உறுதி வரும். बुद्धि हिलेगी नहीं। புத்தி அசையாது. बाद अमृत वेले बाप को याद न भी करें तो பலே அமிர்த வேலை தந்தை நினைவு செய்யாமல் இருந்தாலும் சரி, ज्योति बिंदु आत्मा की याद में ही बैठ जाए, ஜோதி பிந்து வெறும் ஜோதி பிந்து ஒளி புள்ளி ஆத்மாவினுடைய நினைவில் அமர்ந்து விடுங்கள். आत्मा को याद करना सहज होता है, ஆத்மாவை நினைவு செய்வது சகஜமாகும். क्योंकि प्रकृति के अंदर ही बैठी हुई है। என்னால் அது பிருக்குட்டி, அதாவது புருவத்திற்கு நடுவில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறது. तो उस सहज याद की स्थिति में जो टिक जाएंगे तो आत्मा से बाप परमात्मा दूर नहीं। ஆகவே அப்படிப்பட்ட சகஜமான நினைவில் யார் நிலைத்து விடுகிறார்களோ அப்படி ஆத்மாவில் இருந்து பரமாத்மா தந்தை தூரமாக இல்லை. आत्मिक स्थिति से परमात्मा बाप दूर नहीं है। ஆத்மீக ஸ்திதியில் இருந்து பரமாத்மா தந்தை தூரமாக இல்லை. जहाँ बच्चा है वहाँ बाप है, எங்கு வந்து குழந்தை இருக்கிறாங்களோ அங்க தந்தை இருக்கிறார். जहाँ आत्मिक स्थिति नहीं है எங்கு ஆத்மீக ஸ்திதி இல்லையோ, देवान है, தேகபானம் இருக்கிறதோ वहाँ रावण होगा, அங்கு ராவணன் தான் இருப்பாங்க, बाप नहीं होगा। தந்தை இருக்க மாட்டார். बाप अपने बच्चों के पीछे छत्र छाया माफिक रहता है। தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு பின்னால் குடை நிழல் போல் இருப்பாரு. आत्मा
से परमात्मा बाप दूर नहीं हो सकता। ஆத்மாவை விட்டு பரமாத்மா தந்தை தூரமாக இருக்க முடியாது. इसलिए आत्मिक स्थिति में रहकर परमात्मा बाप को याद करना सहज है। அதனால் தான் ஆத்மீக ஸ்திதியில் இருந்து கொண்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்வது சகஜமாகும். ये कहते हैं पहले आत्मा को याद करो, आत्मिक स्थिति में अपन को आत्मा समझकर। அதனால் தான் சொல்கிறார், முதலில் தன்னை ஆத்மீக ஸ்திதியில் நினைத்து விட்டு ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவை நினைவு செய்யுங்கள். फिर बाप को याद करो। அதற்கு பிறகு தந்தையை நினைவு செய்யுங்கள். सुबह से लेकर के शाम तक ये प्रैक्टिस करें पक्की पक्की। क्या காலையில் இருந்து மாலை வரை இந்த பக்கவான முயற்சியை செய்யுங்கள். என்ன कि हम ज्योति बिंदु आत्मा है என்னவென்றால் நாம் ஒளி புள்ளி ஆத்மா ஆவோம். और दूसरी भी आत्मा जो जरूर मिलती है जुलती है संपर्क संबंध में आती है। மற்றும் எப்பொழுது மற்றவர்களின் ஆத்மாவோடு சந்திக்கிறோம் இல்லையானால் தொடர்பில் வருகிறோமோ उनको भी हम क्या देखें? அவர்களையும் நாம் என்னவென்று பார்க்கணும்? ज्योति बिंदु आत्मा के रूप में। ஒளி புள்ளி ஆத்மாவின் ரூபத்தில் பார்க்கணும். अगर ये प्रैक्टिस पक्की पड़ेगी ஒருவேளை இந்த பிராக்டிஸ் பக்காவாகி விட்டால் तो शर्त यह है कि आत्मा को परमात्मा जरूर याद आएगा। அப்பொழுது இதுல என்ன பெட் இருக்கிறது என்றால் ஆத்மாவிற்கு பரமாத்மா தந்தை கண்டிப்பாக நினைவில் வருவார். क्या என்ன आत्मा बच्चा बने और बच्चा आत्मा को परमात्मा बाप याद ना आए? குழந்தை ஆத்மா ஆகுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பரமாத்மா தந்தையினுடைய நினைவு வராது. ये हो नहीं सकता। இப்படி ஆக முடியாது. जहाँ जहाँ आत्मिक स्वरूप होगा वहाँ परमात्मा साथ साथ रहेगा। எங்க எல்லாம் ஆத்மீக ஸ்வரூபம் இருக்குமோ அங்கு பரமாத்மா கூட கூடவே இருப்பாரு. मन मना भव जो बाप की स्टेज है आत्मिक स्टेज, மன்மனா பவ் எது தந்தையினுடைய ஆத்மீக ஸ்டேஜ் இருக்கிறதோ उसी स्टेज में हम भी रहेंगे। அந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளும் இருக்கணும். टाइम वेस्ट न करें। டைம் வேஸ்ட் செய்யக்கூடாது. क्या என்ன ये स्टेज ही अंत समय में काम आवेगी। இந்த ஸ்டேஜ் தான் கடைசி நேரத்தில் வேலைக்கு உதவும். जब विनाश होगा चारों तरफ खून எப்பொழுது நான்கு புறமும் விநாசனம் ஏற்படுமோ खराबा होना शुरू होगा, ரத்தம் சிந்த தொடங்குமோ लोग वायरे हो जाएंगे, पागलों जैसे आसन करने लगेंगे। அப்பொழுது மக்கள் பயந்து விடுவார்கள். பைத்தியம் பிடித்த போல் ஆசனங்கள் செய்ய தொடங்குவார்கள். उस समय आत्मिक स्टेज ही काम में आवेगी। அப்பொழுது ஆத்மீக ஸ்டேஜ் தான் வேலையில் வரும், உதவும். जो आत्मिक स्थिति में स्थित होंगे யார் ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பார்களோ उनको भगवान की कनेक्शन करने में सुविधा होगी। அவங்களுக்கு பகவானோடு கனெக்ஷனை இணைப்பதில் ஈஸியாக இருக்கும். भगवान से उनका कनेक्शन जुट जाएगा। பகவானோடு அவங்களுடைய கனெக்ஷன் இணைந்து விடும். आत्मिक स्थिति में पक्के नहीं होंगे तो उनका कनेक्शन नहीं जुटेगा। ஆத்மீக ஸ்திதியில் ஒருவேளை உறுதியாக இல்லை என்றால் பிறகு அவர்களுடைய கனெக்ஷனை இணையாது. इसलिए अभी से पक्का करना है। क्या? அதனால் தான் இப்பொழுதிலிருந்து இதை உறுதியாக்கணும். என்ன मन मना भव अर्थात मैं ज्योति बिंदु आत्मा हूँ, स्टार यहाँ चमक रहा है। மன்மனாபவ் என்றால் நான் ஒளிப்புள்ளி ஆத்மாவேன், என்னுடைய நட்சத்திரம் இங்கு இரண்டு புருவத்துக்கு மத்தியில் ஜொலிக்கிறது. जैसे आसमान में स्टार चमकता है ऐसे कहाँ चमक रहा है? எப்படி வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுகிறதோ அதே போலவே எங்கு மின்னுகிறது? ये आत्मा रूपी सितारा भ्रकुटी में चमक रहा है। இந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் புருவத்தின் மத்தியில் மின்னுகிறது. और इस आत्मा रूपी सितारे का बाप है वो शिव ज्योति बिंदु। மற்றும் இந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் தந்தை சிவ ஒளிப்புள்ளி ஆவார். जो इस सृष्टि पर हमको लेने आया हुआ। யார் இந்த உலகத்தை நம்மளை அழைப்பதற்காக வந்திருக்கிறார். हम अपनी मेंटलिटी को ऐसा बना लें நாம் நம்மளுடைய புத்தியை இப்படி ஆக்கிவிடணும். कि कोई हमको कैसी भी बात सुनाए யார் நமக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை சொன்னாலும் சரி हम डिस्टर्ब न हो। நாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. जो गीता में बताया है இதற்காக கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, मानोद्विजते लोको யஸ்மானோ த்விஜதே லோகோ लोकान्नोद्विजते चय லோகானோ த்விஜதே சய. उद्वेग को प्राप्त न हो। உணர்ச்சி வேகத்தில் வரக்கூடாது. मानस जिससे कोई उद्वेग को प्राप्त न हो அப்படியானால் யார் மூலமாக யாருமே உணர்ச்சி வேகத்தில் வருவதில்லையோ को प्राप्त न हो और जो किसी को अशांति प्राप्त न कराए
அசாந்தம் அடைவதில்லையோ மற்றும் யாரு யாரையுமே அசாந்தத்தில் கொண்டு வருவதில்லையோ वो ही स्वरूप निष्ठ। அவங்கள்தான் அந்த ஸ்வரூபத்தில் பக்காவாக நிலைப்பவங்க ஆவாங்க. अशांति को प्राप्त कराएगा तो खुद भी अशांति पाएगा। நிம்மதியின்மையை அடைய வைத்தால் பிறகு தானுமே நிம்மதியின்மையாகுவாங்க. दूसरों को सुख शांति का देने का निमित्त बनेगा மற்றவர்களுக்கு சுகம் மற்றும் நிம்மதி கொடுப்பதற்காக நிமித்தமாகனால் तो खुद भी सुख शांति में रमण करेगा। பிறகு தானுமே சுகம் மற்றும் நிம்மதியில் ஈடுபடுவாங்க. तो ऐसी स्थिति कैसे बनाई जाए? ஆகவே இப்படிப்பட்ட நிலையை எப்படி உருவாக்குவது? वो आत्मिक स्थिति ही एक उपाय है। அந்த ஆத்மீக ஸ்திதி தான் ஒரு உபாயமாகும். उसका अभ्यास करना। அதை मुयற்சி செய்யுங்கள். इस उपाय को प्राप्त करने से எந்த உபாயத்தை அடைவதால் आत्मा की ऐसी स्थिति बन जाएगी ஆத்மாவின் இப்படிப்பட்ட நிலை உருவாகி कि விடுகிறது. जैसे कोई हमारे विरोध में बोल रहा है और हम सुनते हुए न सुने। எப்படி ஆகுகிறது என்றால் யாராவது நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறார்கள் மற்றும் நாம் அதை கேட்டுக்கொண்டும் கேட்பாமல் இருப்போம். एक कान से सुना, दूसरे कान से निकाला। ஒரு காதின் மூலமாக கேட்டுவிட்டு இன்னொரு காதின் மூலமாக வெளியேற்றி விடுவாங்க. तो जैसे कि किसी ने हमको दुख देना चाहा, எப்படியானால் யாராவது நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கணும் என்று விரும்பினார்கள். लेकिन हमने उसके दुख देने को ग्रहण नहीं किया। ஆனால் அவங்க அந்த துக்கத்தை எதை கொடுக்கணும் என்று விரும்பினார்களோ அதை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. कोई हमको गरम गरम आंखों से देखता है, யாராவது நம்மளை சூடான கண்கள் அதாவது கோபம் நிறைந்த கண்களின் மூலமாக பார்க்கிறாங்க. हमने उसके भाव को परख लिया। நாம் அவங்களுடைய அந்த பாவனையை கண்டுபிடித்து விட்டோம். ये क्यों देखता है? இவங்க ஏன் அப்படி ये பார்க்கறாங்கன்னு. पूर्व जन्म का कौन सा इसका हमारा हिसाब किताब है जो ये हमसे ले रहा है? போன ஜென்மத்தினுடைய எந்த கணக்கு வழக்கு இருக்கோ இதை நாம் அவங்க எங்களிடம் எடுத்துக்கொள்றாங்க. तो प्रतिफल में हम अपनी आंख गर्म नहीं करेंगे। அப்பொழுது இது எப்பொழுது நம்மளுடைய புத்தியில் இருப்போமோ அப்பொழுது அதனுடைய பலனாக நாம் கூட நம்மளுடைய கண்களை சூடாக்கி கொள்ள மாட்டோம், கோபத்தில் கொண்டு வர மாட்டோம். हमारा हिसाब किताब पूरा हो जाएगा। அப்பொழுது நம்மளுடைய கணக்கு வழக்கு நிறைவேறிவிடும். उसका भी हिसाब किताब पूरा हो जाएगा। அவங்களுடைய கணக்கு வழக்கு கூட நிறைவேறிவிடும். ऐसा भाव रखना पड़े। இப்படிப்பட்ட பாவனை வைக்க வேண்டும். बुरा मत देखो, கெட்டதை பார்க்காதீர்கள், बुरा मत सुनो, கெட்டதை கேட்காதீர்கள், बुरा मत बोलो। கெட்டதை பேசாதீர்கள். और अब तो वो स्टेज होनी चाहिए कि बुरा मत सोचो। மற்றும் இப்பொழுது அப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்க வேண்டும் என்னவென்றால் கெட்டதை யோசிக்காதீர்கள். हर आत्मा के प्रति शुभ संकल्प करना है, ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுபமான எண்ணங்களை வைக்க வேண்டும். क्योंकि मन के अंदर पहले बात आती है, ஏனென்றால் முதலில் மனதிற்குள் விஷயம் வருகிறது, फिर वाचा में आती है, அதற்கு பிறகு அது சொற்களில் வருகிறது, फिर कर्मणा में आती है। அதற்கு பிறகுதான் அது கர்மேந்திரியத்தில் வருகிறது, கர்மங்களில் வருகிறது. मनसा का कोई विकर्म नहीं बनता, पाप कर्म नहीं बनता। மனதின் மூலமாக எந்த ஒரு விகர்மம் அதாவது பாவ கர்மம் உருவாகுவதில்லை. लेकिन वाचा में ஆனால் சொற்களில் और कर्मेंद्रियों में अगर कोई बात ऐसी आ जाती है जिससे दूसरे கர்மேந்திரியங்களின் மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் இப்படி வந்து விடுகிறது, को दुख होता है எதன் மூலமாக மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது, तो उसे पाप बन जाता है। பிறகு அதன் மூலமாக பாவம் உருவாகி விடுகிறது. तो उससे बचे रहने के लिए ஆகவே அதுல இருந்து தப்பி இருப்பதற்காக सिर्फ एक ही सबसे बड़ा उपाय है, 60 रास्ता। அதற்காக வெறும் ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது, ஷார்ட்கட் வழி. निसंकल्पी स्टेज, அது என்னவென்றால் நிசங்கல்பி ஸ்டேஜ், எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாத நிலை. मैं आत्मा ज्योति बिंदु, வெறும் நான் ஆத்மா ஒளிப்புள்ளி, मैं आत्मा स्टार, நான் ஆத்மா நட்சத்திரம். जिस स्टार की रोशनी इन आंखों से निकल रही है, இந்த ஸ்டாரினுடைய வெளிச்சம் இந்த கண்கள் மூலமாக வெளியே வருகிறது. इस स्थिति में स्थित हो जाए। இந்த நிலையில் நிலைத்து விடுங்கள். स्वस्थिति की शक्ति से किसी भी परिस्थिति का सामना कर सकते हो ना। ஸ்வஸ்திதியினுடைய சக்தியின் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் எதிர்க்கலாம் இல்லையா? स्वस्थिति अर्थात आत्मिक स्थिति। ஸ்வஸ்திதி என்றால் ஆத்மீக ஸ்திதி. पर स्थिति व्यक्ति व प्रकृति द्वारा आती है। பரிஸ்திதி அதாவது மற்ற
நிலைகள் சூழ்நிலைகள் வந்து ஏதாவது மனிதர்கள் இல்லையானால் இயற்கையின் மூலமாக வருகிறது. अगर स्वस्थिति शक्तिशाली है तो उसके आगे पर स्थिति कुछ भी नहीं है। ஒருவேளை சுயஸ்திதி சக்திசாலி அதாவது பவர்ஃபுல்லாக இருந்தால் பிறகு அதற்கு முன்னால் எந்த ஒரு சூழ்நிலையும் மற்ற நிலைகளும் எதுவுமே கிடையாது. अव्यक्त वाणी तारीख 17 दिसंबर 89 पृष्ठ 88 मध्य। सुबह उठो तो सबसे पहले क्या याद आना चाहिए? காலையில் எழுந்தவுடனே முதலில் என்ன நினைவில் வர வேண்டும்? अपनी आत्मा याद आए। தன்னுடைய ஆத்மா நினைவில் வரணும். ये आत्मा का फाउंडेशन सवेरे सवेरे अमृत वेले अगर पक्का डाल लेंगे, இந்த ஆத்மாவினுடைய ஃபவுண்டேஷன் ஒருவேளை காலையில் விடிய காலையில் உறுதியாக तो போட்டுவிட்டால் सारा दिन आत्मा की और परमात्मा की याद सहज होती जाएगी। பிறகு முழு நாளும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய நினைவு சகஜமாகிக் கொண்டு செல்லும். स्वस्थिति बनावेंगे तो परिस्थिति से दूर रहेंगे। சுவஸ்திதியை உருவாக்கினால் பிறகு சூழ்நிலைகள் பிரச்சனைகளிலிருந்து தூரமாக இருக்கலாம். परिचिंतन होता है, उससे दूर रहेंगे। பரசிந்தனையில் இருந்து தூரமாக இருக்கலாம். परेशानी से दूर रहेंगे। பிரச்சனையில் இருந்து தூரமாக இருக்கலாம். कहते भी है சொல்லவும் செய்கிறார்கள், हम बहुत परेशान हैं। நாங்க ரொம்ப इसका பிரச்சனையில் இருக்கோம், मतलब தொந்தரவில் இருக்கும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னவாகிறது? आत्मा की स्थिति की शान में அவர்கள் ஆத்மாவினுடைய நிலையில் नहीं है। நிலைப்பதில்லை. अगर आत्मिक स्थिति की शान में रहे ஒருவேளை ஆத்மீக ஸ்திதியில் तो நிலைத்தால் सारी परेशानियां हल्की हल्की दिखाई पड़ती है। பிறகு அனைத்து பிரச்சனைகளுமே லேசாக தான் தென்படும். कोई हवाई जहाज में ऊपर चला जाता है எப்படி யாராவது ஏரோப்ளேன்ல மேல போறாங்க, तो नीचे की चीजें छोटी छोटी दिखाई पड़ती है। அப்பொழுது கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சிறியதாக தென்படுகிறது. ऐसे ही அதே போலவேதான் रूहानी स्टेज बना ली जाए, ஒருவேளை ஆன்மீக ஸ்டேஜை உருவாக்கி விட்டால் स्टेज बना ली जाए ஆத்மீக ஸ்டேஜை உருவாக்கி விட்டால் तो इस दुनिया की बड़ी से बड़ी परेशानी அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியதிலும் பெரிய பிரச்சனை बहुत छोटी छोटी हल्की हल्की दिखाई पड़ेगी। மிகவும் சிறியதாக லேசாக தென்படும். आत्मिक स्थिति पक्की न होने से ஆத்மீக ஸ்திதி உறுதியாக இல்லை என்றால் दैनिक जीवन में छोटी छोटी अड़चने आ जाती हैं। தினசரி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சிறிய சிறிய பிரச்சனைகள் தடைகள் வந்தால் छोटी छोटी परिस्थिति आ जाती है, वो पहाड़ दिखाई पड़ती है। சிறிய சிறிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அது மிக பெரிய ஒரு மலை போல தென்படுகிறது. जो स्वस्थिति में स्थित होने वाले हैं யார் சுயஸ்திதியில் நிலைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ उनको पहाड़ भी राई समान दिखाई पड़ता है। அவர்களுக்கு மலை கூட ஒரு சின்ன கடுகு போல தென்படும். पहाड़ राई हो जाता है, रुई हो जाता है। மலை கூட ஒரு சிறிய கடுகு போல இல்லையானால் பஞ்சு போல ஆகி விடுகிறது, हल्का हो जाता है। லேசாகி விடுகிறது. स्वस्थिति में किसी भी प्रकार की परिस्थिति को कंट्रोल करने की ताकत है। ஆகவே சுயஸ்திதியில் எந்த விதமான சூழ்நிலைகளையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. आप अनुभव भी करते हैं। இப்பொழுது அனுபவமும் செய்கிறீர்கள். जब स्वस्थिति नहीं होती है तो वही परिस्थितियां, எப்பொழுது சுயஸ்திதி இருப்பதில்லையோ அப்பொழுது அதே சூழ்நிலைகள் தான், वही माहौल हमको बहुत तंग करता है। அதே சுற்றுச்சூழல் தான் நம்மளை மிகவும் தொந்தரவு கொடுக்கிறது, भारी हो जाता है। வெயிட் ஆகி விடுகிறது. और जिन दोनों स्वस्थिति अच्छी होती है பாரமாகி விடுகிறது. ஆகவே பிறகு எந்த நாட்களில் சுயஸ்திதி நன்றாக இருக்கிறதோ तो ऐसे लगता है कि जैसे कुछ हुआ ही नहीं। அப்பொழுது எதுவுமே நடக்கவில்லை அப்படி தென்படுகிறது. हम बहुत ऊपर हैं நாம் மிகவும் உயர்வில் இருக்கிறோம் और परिस्थिति और समस्या மற்றும் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் नीचे होने के कारण बहुत छोटी है। கீழே இருக்கும் காரணத்தால் இது மிகவும் சிறியதாகும். अंदर से आवाज आती है, जो होता है सो होने दो। உள்ளுக்குள் இருந்து ஒரு சத்தம் வருகிறது, எது நடக்குதோ அது நடக்கட்டும். निश्चिंत अवस्था रहती है। கேர்ஃப்ரீயாக இருக்கிறோம். मन नशा चढ़ा हुआ है। அப்படியானால் போதை ஏறி இருக்கிறது. जैसे कोई शराबी शराब पी लेता है எப்படி யாராவது
குடிக்கிறாங்க, மது அருந்துகிறாங்க, और उसके घर में बहुत झगड़ा लगा हुआ है, மற்றும் அவங்களுடைய வீட்டுல மிகவும் சண்டை இருக்கு. बहुत लोग बीमार पड़े हुए हैं, நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. चारों तरफ से हाय हाय की बौछार हो रही है, நான்கு புறத்திலிருந்தும் ஐயோ ஐயோ என்ற சத்தம் வருகிறது. और उसने नशा पिया हुआ है शराब का। மற்றும் அவங்க வந்து அந்த போதையை மது அருந்திருக்காங்க. तो क्या समझता है? அப்பொழுது என்ன புரிந்து கொள்றாங்க? जो होता है सो होने दो, कुछ भी नहीं। எது நடக்குதோ அது நடக்கட்டும், எதுவுமே இல்லை. अपनी बादशाही का नशा अनुभव होता है ना, தன்னுடைய ராஜாங்கத்தினுடைய போதை வந்து அனுபவமாகுகிறது இல்லையா? वो तो अल्पकाल की है। ஆகவே அது குறைந்த காலத்திற்கானதாகும். नशा उतर गया, அந்த போதை இறங்கிவிட்டால் खेल खलास। பிறகு வேலை முடிந்து விட்டது. और यहाँ तो नारायणी नशा है, अमृत वेला மற்றும் இங்கு வந்து நாராயணி நஷா இருக்கிறது. अभ्यास के लिए बहुत अच्छा है। அமிர்த வேலை பிராக்டிஸ் செய்வதற்காக மிகவும் நல்லதாகும். सूरज निकलने से 3-4 घंटे पहले तक சூரியன் வெளியே வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 2-4 மணி நேரம் வரை अमृत वेला होता है। அமிர்த வேலையாக இருக்கிறது. अमृत वेला 24 घंटे का फाउंडेशन वेला है। அமிர்த வேலை 24 மணி நேரத்திற்கும் ஃபவுண்டேஷன் டைம் ஆகும். इस फाउंडेशन वेला में जितनी आत्मिक स्थिति की प्रैक्टिस पक्की कर लेंगे, இந்த ஃபவுண்டேஷன் நேரத்தில் எவ்வளவு ஆத்மீக ஸ்டேஜினுடைய பிராக்டிஸை பக்கா உறுதி செய்து கொள்வோமோ सारा दिन अवस्था उड़ती उड़ती रहेगी। அப்பொழுது முழு நாளும் நிலை வந்து பறக்கும் நிலையாக இருக்கும். चढ़ती कला बनी रहेगी, ஏறும் கலை வந்து இருக்கும். का पेन महसूस करेंगे। லேசான தன்மையை அனுபவம் செய்வீர்கள். बाप की याद स्वतः है आती रहेगी। தந்தையினுடைய நினைவு தானாகவே வந்து கொண்டிருக்கும். छोटी छोटी परिस्थितियों में ஆகவே இந்த சிறிய சிறிய சூழ்நிலைகளில் பிரச்சனைகளில் बच्चे घबराए जाते हैं, குழந்தைகள் பதட்டம் அடைகிறார்கள். वो घबराहट भी नहीं होगी। அந்த பதட்டம் கூட இருக்காது. ये सृष्टि में भी இந்த उலகத்தில் கூட सतयुग का आदि का जो टाइम है, சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் எந்த நேரம் இருக்கிறதோ जिसे संगम युग कहा जाता है, कलयुग का अंत, எதை வந்து சங்கம் யுகம் என்று சொல்லப்படுகிறதோ கலியுகத்தினுடைய கடைசி மற்றும் सतयुग का आदि, சத்தியுகத்தின் ஆரம்பம், ये बेहद का अमृत वेला है। இது எல்லைக்கு அப்பாற்பட்ட அமிர்த வேலையாகும். इस अमृत वेले में जिसने पक्का पुरुषार्थ कर लिया, இந்த அமிர்த வேலையில் யார் வந்து உறுதியான புருஷார்த்தத்தை செய்து கொண்டார்களோ, जागृत होते हुए पुरुषार्थ किया, விழித்து கொண்டு புருஷார்த்தத்தை செய்து கொண்டார்களோ, थोड़ा भी अलबेलापन नहीं आने दिया, கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் அலட்சியம் வரவிடலையோ, तो वो 84 जन्म அப்பொழுது அவர்கள் 84 பிறவிகள் आनंद में रह सकता है। ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் இருக்க முடியும். इतनी पक्की याद होनी चाहिए। இவ்வளவு பக்கவான நினைவு இருக்க வேண்டும். इसलिए कहते हैं गीता के अंतिम श्लोक में स्मृति लब्धा नष्ट हुआ। அதனால்தான் கீதையினுடைய கடைசி ஸ்லோகத்தில் சொல்றாங்க, நஷ்டமோகா ஸ்மிருதிர் லப்தா. कैसे नष्ट हुआ? எதுல இருந்து நஷ்டமோகா? देह और देह के संबंधों से தேகம் மற்றும் தேகத்தினுடைய சம்பந்தத்திலிருந்து नष्ट मोह। நஷ்டமோகா. देह के जो भी पदार्थ हैं जो बहुत प्रिय होते हैं, தேகத்தின் என்னவெல்லாம் பொருட்கள் இருக்கிறதோ, எது மிகவும் இஷ்டமாக இருக்கிறதோ उनसे नष्ट हुआ। அதுல இருந்து आत्मा நஷ்டமோகா. ज्योति बिंदु याद आवेगी तो परमपिता परमात्मा भी सहज सहज ஆத்மா ஜோதி பிந்து நினைவில் வந்தால் பிறகு பரம்பிதா கூட சகஜமாக
याद आवेगा। நினைவில் வருவார். ये स्वधर्म में टिकने की बात है। இது ஸ்வதர்மத்தில் நிலைக்கக்கூடிய விஷயமாகும். स्व माने ஸ்வ என்றால் आत्मा, ஆத்மா, धर्म माने धारणा। தர்மம் என்றால் தாரணை. आत्मिक स्थिति की धारणा में ஆத்மீக ஸ்திதியினுடைய தாரணையில் तुम 5 मिनट से भी शुरुआत करेंगे ஒருவேளை நீங்கள் 5 நிமிடத்திலிருந்து கூட தொடங்கினால் तो भी तुमको बहुत फायदा होगा। அப்பொழுது கூட உங்களுக்கு மிகவும் அதிகமாக லாபம் கிடைக்கும். वो भक्ति मार्ग में भी गीता लिखी है। அவர்கள் பக்தி மார்க்கத்தில் கூட கீதை எழுதியிருக்காங்க. जब लिखी गई थी गीता எப்பொழுது கீதை எழுதப்பட்டதோ तो द्वापर युग सतो प्रधान था या तमो प्रधान था? அப்பொழுது துவாபர் யுகம் சத்தோ பிரதானமாக இருந்ததா இல்லையானால் தமோ பிரதானமாக இருந்ததா? सतो प्रधानता में सच्ची बात लिखी गई होगी या झूठी बात लिखी गई होगी? சத்தோ பிரதானமாக இருக்கும் பொழுது உண்மையான விஷயத்தை எழுதுகிறார்களா இல்லையானால் பொய்யான விஷயத்தை எழுதுகிறார்களா? वहां भी आया है स्वल्पम अप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्। அங்கு கூட வந்திருக்கிறது ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். महान भय से ये आत्मिक स्थिति के धर्म में टिकना महान भय से रक्षा कर देता है। இந்த ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பது மிகவும் பயங்கரமான பயத்தில் இருந்தும் அது நம்மளை பாதுகாக்கிறது. ऐसा भी समय आवेगा இப்படிப்பட்ட நேரம் கூட வரும். चारों तरफ भय के बादल मंडरा रहे होंगे। 4 புறமும் பயத்தினுடைய நிழல் இருக்கலாம், उससे மேகம் இருக்கலாம். तुम्हें थोड़ी सी भी याद होगी, அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைவு இருந்தால், आत्मिक स्थिति की थोड़ी सी भी प्रैक्टिस होगी, ஆத்மீக ஸ்திதியினுடைய கொஞ்சம் கூட உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்தால் तो तुम उस भय से बच जाओगे। हम अपन அப்பொழுது நீங்கள் அந்த பயத்திலிருந்து சேஃப் ஆகி விடுவீங்க. को जितना स्वस्थिति में लगाएंगे भेजेंगे இங்கு நாம் நம்மளை எவ்வளவு சுயஸ்திதியில் அனுப்புவோமோ ஈடுபடுத்துவோமோ डालेंगे उतना हम स्वर्ग में खुद को अनुभव करेंगे। அவ்வளவு நாம் ஸ்வர்க்கத்தில் நம்மளை அனுபவம் செய்வோம். क्या ஸ்வர்க்கம் என்றால் என்ன? स्व माने आत्मिक स्थिति और ग माने ஸ்வ என்றால் ஆத்மீக ஸ்திதி, க என்றால் கயா அதாவது சென்றாங்க. गया। तो स्वर्ग माने क्या हुआ? जितना जितना आत्मिक स्थिति में जाएंगे ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மீக ஸ்திதியில் செல்வோமோ उतना उतना हम सुखी होते जाएंगे। அவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சுகத்தில் கொண்டு இருப்போம். ऐसे तो शास्त्रों में भी लिखा हुआ है, ஆகவே இப்படி சாஸ்திரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. कुरान में तो साफ लिखा हुआ है குரானத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. कि जब विनाश बर्पा होगा, कयामत होगी, तो खुदा के बंदे बड़े आराम से स्वर्ग की भांति जन्नत की तरह रहेंगे। எப்பொழுது அழிவு ஏற்படுமோ அப்பொழுது கடவுளுடைய குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக ஸ்வர்க்கத்தில் இருப்பது போல் இருப்பார்கள். कि जब विनाश होगा उस समय कोई तलवार लेकर के या बंदूक लेकर के भी हमारे ऊपर आक्रमण करने के लिए आ जाएगा। எப்பொழுது அழிவு ஏற்படுமோ அப்பொழுது யாராவது துப்பாக்கி எடுத்துக்கொண்டு இல்லையானால் வாள் எடுத்துக்கொண்டு நம்ம மீது ஆக்கிரமம் செய்வதற்காக விட்டாலும் சரி, या बिल्कुल मारने के ऊपर ही आमादा हो जाएगा, तो भी हमारी आत्मिक स्थिति के आधार पर उसको நம்மளை கொல்லணும் என்பதற்காக இருந்தாலும் சரி, அப்பொழுது கூட நம்மளுடைய ஆத்மீக ஸ்திதியின் அடிப்படையில் भयंकर साक्षात्कार हो जाएगा। அவங்களுக்கு பயங்கரமான சாட்சாத்காரம் ஏற்பட்டுவிடும். अब भाग खड़ा होगा। மற்றும் அவங்க ஓடி விடுவாங்க. कुरान में भी लिखा है, குரானத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறது, जब कयामत होती है எப்பொழுது அழிவு ஏற்படுமோ तो खुदा के बंदे बहुत मौज में रहते हैं। அப்பொழுது கடவுளுடைய குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். उनके ऊपर कोई तकलीफ नहीं आती है, तकलीफ उनको महसूस नहीं होती। அவர்களின் மீது எந்த ஒரு கஷ்டமும் வராது, அந்த கஷ்டமே அனுபவம் ஆகாது. तो बंदे कब कहे जाएंगे? ஆகவே குழந்தைகள் என்று எப்பொழுது சொல்ல முடியும்?
है? जब देवान में रहना बंद करें, எப்பொழுது நாம் தேகாபிமானத்தில் இருப்பதை நிறுத்துவோமோ அப்பொழுதுதான் சொல்லப்படும். क्या देवान में रहना बंद करें तो खुदा के बंदे, தேகாபிமானத்தில் இருப்பதை நாம் நிறுத்திவிட்டால் தான் குதாவினுடைய பந்தே, குதாவினுடைய குழந்தைகளாகும், और देवान अगर आता रहता है குதாவினுடைய ஆட்கள் ஆகுவோம். ஒருவேளை தேகாபிமானம் வந்து கொண்டே இருந்தால் तो அப்பொழுது कहेंगे अभी खुदा के बंदे नहीं है. அப்பொழுது சொல்வார்கள், இன்னும் நாம் குதாவினுடைய குழந்தைகள் கிடையாது, குதாவினுடைய ஆட்கள் இல்லை என்று, गंदे है. அழுக்காக இருக்கிறோம். परमात्मा को याद करना सहज है या आत्मा को याद करना सहज है? பரமாத்மாவை நினைவு செய்வது சகஜமாகுமா இல்லையானால் ஆத்மாவை நினைவு செய்வது சகஜமாகுமா? हमारे नजदीक कौन है? நமக்கு அருகாமையில் யார் இருக்காங்க? तो आत्म की स्थिति में बैठ जाओ. आत्म की स्थिति जब पक्की हो जाएगी ஆத்மா. ஆகவே ஆத்மீக ஸ்திதியில் அமர்ந்து விடுங்கள். எப்பொழுது ஆத்மீக ஸ்திதி உறுதியாகி விடுவோமோ तो बाप अपने आप याद आने लगेगा. அப்பொழுது தந்தை தானாகவே நினைவில் வருவார், मदद मिल जाएगी. ஹெல்ப் கிடைக்கும். दुनिया वालों को भले कितना भी नुकसान होता रहे, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் சரி, तुम्हारा बचाव होगा. உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். कुरान में भी लिखा हुआ है, குரான்ல கூட எழுதப்பட்டிருக்கிறது, कयामत के समय भगवान के बंदे बड़े मौज में रहेंगे. அழிவினுடைய நேரத்தில் பகவானுடைய ஆட்கள் மிகவும் மகிழ்ச்சியில இருப்பாங்க. आने वाली जो दुनिया है मारा मारी की, வரக்கூடிய அடிதடையினுடைய எந்த உலகம் இருக்கிறதோ अभी भी टेंशन लगातार बढ़ते चले जा रहे हैं. இப்பொழுது கூட டென்ஷன் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. टेंशन में अपने को अटेंशन रखने के लिए ஆகவே அந்த டென்ஷன்ல இருந்து அட்டென்ஷன் வைப்பதற்காக परमात्मा बाप हमको ये आकर के तरीका बताते हैं. பரமாத்மா தந்தை நமக்கு விட்டு இந்த விதத்தை கற்றுக் கொடுக்கிறார். कि आत्म की स्थिति में स्थित होकर के रहो. என்னவென்றால் ஆத்மீக ஸ்திதியில் நிலைந்து கொண்டு இருங்கள். इससे अखंड शांति मिलेगी. இதன் மூலமாக உங்களுக்கு அகண்டமான खंडनமாகாத நிம்மதி கிடைக்கும். अखंड विश्वास पैदा होगा. அகண்டமாக மிகவும் அதிகமாக நம்பிக்கை வரும், पावर आएगी. வில் பவர் வரும், स्थितियों परिस्थितियों समस्याओं நிலை சூழ்நிலை பிரச்சனை से मुकाबला करने की ताकत आएगी. அது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வரும். इतनी शक्ति पैदा होती है कंसंट्रेशन से இவ்வளவு சக்தி கான்சென்ட்ரேஷன் மூலமாக உருவாகுகிறது. कि सारी दुनिया एक तरफ हो जाए என்னவென்றால் முழு உலகமும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, और एक आत्मा जो आत्म स्थिति में स्थित है जिसका गीता में गायन है, மற்றும் ஒரு ஆத்மா யார் ஆத்மீக ஸ்திதியில நிலைந்திருக்காங்களோ யாருக்காக கீதையில் பாடப்பட்டிருக்கிறது, स्वरूपनिष्ठ है, ஸ்வரூபனிஷ்ட, वो एक तरफ हो जाए அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, तो सारी दुनिया का मुकाबला करने की विल पावर उसमें पैदा हो सकती है. அப்பொழுதும் கூட அவங்களுக்குள் முழு உலகத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வில் பவர் வரலாம். अंत समय में கடைசி நேரத்தில் जब लास्ट एटमिक विस्फोट होंगे, எப்பொழுது கடைசியான ஆட்டமிக் விஸ்போட் அதாவது அணுகுண்டுகள் வெடியுமோ उस समय तक तो सारी दुनिया मान जाएगी. அப்பொழுது வரை முழு உலகமும் लेकिन ஏற்றுக்கொள்ளும். पहले से जो पुरुषार्थ करते हैं ஆனால் முதலில் இருந்து யார் புருஷார்த்தத்தை செய்றாங்களோ उनके ऊपर परमात्मा की मेहर विशेष होती है. அவங்களின் மீது பரமாத்மாவினுடைய நிழல் விசேஷமாக இருக்கும், பாதுகாப்பு விசேஷமாக இருக்கும். और वो बच्चे, மற்றும் அந்த குழந்தைகள், वो आत्मिक रूप में स्थित होने वाले बच्चे, ஆத்மீக ஸ்திதியில் நிலைக்கக்கூடிய குழந்தைகள், वो आने वाली रामकृष्ण की दुनिया में सुख भोगते हैं. அவங்க வரக்கூடிய ராமர் மற்றும் கிருஷ்ணருடைய உலகத்தில் சுகத்தை அனுபவிக்கிறாங்க. जिसे स्वर्ग कहा जाता है. எதை ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. जो आत्मिक स्थिति में स्थित हो जाएंगे उनको काल नहीं खाएगा. யார் ஆத்மீக ஸ்திதியில் நிலைந்து விடுவார்களோ அவர்களை காலன் சாப்பிட முடியாது. वो काल की स्टेज से परे चले जाएंगे. அவங்க காலனுடைய ஸ்டேஜ்ல இருந்து அப்பாற்பட்டு செல்வார்கள். आत्मिक स्थिति 5 विकारों से दूर रखने वाली.
ஆகவே ஆத்மீக ஸ்திதி பஞ்ச தத்துவங்களிலிருந்து தூரமாக வைக்கக்கூடியதாகும். और मैं देह हूँ, மற்றும் நான் உடலாவேன். ये देहभान की स्थिति, இந்த தேகவானத்தின் நிலை, दूसरों को देह के रूप में देखने की स्थिति, மற்றவர்களை தேகம் உடல் என்ற ரூபத்தில் பார்க்கக்கூடிய நிலை, ये 5 विकारों को पैदा करती है। இது பஞ்ச விகாரங்களை உருவாக்குகிறது. बिंदु रूप में स्थित हो, जो संकल्प करो, புள்ளி ரூபத்தில் நிலைத்துவிட்டு என்ன எண்ணங்களை செய்வீர்களோ, जो भावना रखो, எந்த பாவனையை जो வைப்பீர்களோ, बोलो, எந்த சொற்களை சொல்வீர்களோ, जो कर्म करो, எந்த கர்மத்தை செய்வீர்களோ, जैसे बिंदु महान है वैसे सर्व बातें महान हो जाती हैं। எப்படி புள்ளி மகான் ஆகிவிடுகிறதோ அப்படியே அனைத்து விஷயங்களும் மகான் ஆகிவிடுகிறது. अर्थात स्वतः श्रेष्ठ हो जाती हैं। அப்படியானால் தானாகவே சிரேஷ்டமாகி விடுகிறது. अव्यक्त वाणी तारीख 11 नवंबर 1981 पृष्ठ 130 आदि। अपन को தன்னை आत्मा समझो। ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ये पहली सीढ़ी पक्की करनी है, இந்த முதல் படியை உறுதியாக்கணும். कुछ अच्छा हो जाएगा। அதற்கு பிறகுதான் அனைத்துமே நன்றாகிவிடும். आत्मिक स्थिति बन गई ஆத்மீக ஸ்திதி உருவாகிவிட்டால் तो संकल्प भी अच्छे ही आएंगे, அப்பொழுது எண்ணங்கள் கூட நல்லதுதான் வரும். श्रीमत के अनुकूल आएंगे, ஸ்ரீமத்தின் அடிப்படையில் தான் எண்ணங்கள் வரும். वाचा भी சொற்களும் श्रीमत के अनुकूल बनेगी ஸ்ரீமத்திற்கு அடிப்படையில் தான் और உருவாகும். कर्म भी மற்றும் கர்மங்களும் श्रीमत के अनुकूल होंगे। ஸ்ரீமத்திற்கு அடிப்படையில் தான் இருக்கும். ज्ञान का सार ही है ज्योति बिंदु आत्मा। ஞானத்தினுடைய சாரமே ஒளி புள்ளி ஆத்மா ஆகும். आत्मिक स्थिति में टिकने से कोई भूल नहीं होती है। ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பதால் எந்த ஒரு தவறும் ஏற்படாது. भूलें होती ही तब है जब तुम देहबान में आते हो। எப்பொழுது நீங்கள் தேகபானத்தில் வருகிறீர்களோ அப்பொழுதுதான் தவறுகளே ஏற்படுகிறது. आत्मिक स्थिति में स्थित रहने से स्वभाव संस्कार परिवर्तन होते हैं। ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பதால் சுபாவ சம்ஸ்காரங்கள் மாறுகிறது. जितना हम आत्मिक स्थिति में रहने की प्रैक्टिस करेंगे எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கு பிராக்டிஸ் செய்கிறோமோ स्वतः ही स्वभाव संस्कार परिवर्तन होते रहेंगे। அவ்வளவுக்கு எவ்வளவு சுபாவ சம்ஸ்காரங்கள் தானாகவே மாறிக்கொண்டே இருக்கும். क्योंकि स्वभाव संस्कार जो आते हैं ஏனென்றால் சுபாவ சம்ஸ்காரங்கள் எது வருகிறதோ भिन्न 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 प्रकार के, விதவிதமாக वो तो अनेक प्रकार के देहधारियों के संग के रंग से आए। அது நிறைய விதமான தேகதாரிகளின் தொடர்பின் மூலமாக வருகிறது. वो संग का रंग छट जाएगा जब हम आत्मिक स्थिति में रहेंगे। எப்பொழுது நாம் ஆத்மீக ஸ்திதியில் இருப்போமோ அந்த சங்கத்தின் சாயம் விட்டுவிடும். आत्मिक चिंतन में जितना हम रहेंगे ஆத்மீக சிந்தனையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் இருப்போமோ उतना हमारी प्रकृति, हमारे स्वभाव संस्कार அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய இயற்கை சுபாவ சம்ஸ்காரங்கள் स्वतः ही सात्विक बन जाएंगे தானாகவே சத்துவப்பிரதானமாகிவிடும். और हमारा वाइब्रेशन सात्विक होने से மற்றும் நம்மளுடைய வைப்ரேஷன் சத்துவப்பிரதானமாக இருக்கும் காரணத்தால் अगला जन्म जो हमें मिलेगा அடுத்த பிறவி எது நமக்கு கிடைக்குமோ वो सात्विक परिवार में मिलेगा। அது சத்துவப்பிரதானமான குடும்பத்தில் கிடைக்கும். सात्विक वातावरण में हमारा जन्म होगा। சத்துவப்பிரதானமான சூழ்நிலையில் சுற்றுச்சூழலில் நம்மளுக்கு பிறப்பு கிடைக்கும். जितना हम आत्मिक स्थिति में रहेंगे இப்பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆத்மீக ஸ்திதியில் இருப்போமோ उतना बाप की याद में ज्यादा रह सकेंगे। அவ்வளவுக்கு எவ்வளவு தந்தையினுடைய நினைவில் அதிகமாக இருக்க முடியும். जन्म जन्मांतर के पाप अगर जल्दी भस्म करने हैं நிறைய பிறவிக்கான பாவம் ஒருவேளை சீக்கிரமாக பஸ்மம் சாம்பல் ஆக்கணும் என்றால் तो कौन सा फाउंडेशन पक्का करना है? அப்பொழுது எந்த ஃபவுண்டேஷனை உறுதியாக்க வேண்டும்? आत्मिक स्थिति का फाउंडेशन पक्का करना है। ஆத்மீக ஸ்திதியினுடைய ஃபவுண்டேஷனை உறுதியாக்க வேண்டும். पहली सीढ़ी है आत्मिक स्थिति। முதல் படியே ஆத்மீக ஸ்திதி ஆகும். आत्मिक स्थिति में स्थित होंगे ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்தால் तो चारों युगों में आत्मा चक्र लगाने योग्य बनेगी। அப்பொழுது 4 யுகத்திலும் ஆத்மா சக்கர அதாவது சுற்றக்கூடிய தகுதி உள்ளதாகும். जितना आत्मिक स्थिति में टिके हुए होंगे எவ்வளவு ஆத்மீக ஸ்திதியில் நிலைக்கக்கூடியவர்களாக இருப்போமோ उतना आत्मा के बाप की भी அவ்வளவு ஆத்மாவனுடைய தந்தையின்
स्मृति आवेगी நினைவு வரும். और बाप से पूरी पावर की प्राप्ति होगी, மற்றும் தந்தையிடமிருந்து முழுமையான பவர் கிடைக்கும். पूरी शक्ति मिलेगी आत्मिक स्थिति में रहने से। ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதால் முழு சக்தி கிடைக்கும். 24 घंटे में क्या ज्यादा याद आता है? 24 மணி நேரத்தில் எது அதிகமாக நினைவில் வருகிறது? स्टेज क्या है? என்ன ஸ்டேஜ் ஆகும்? निराकारी स्टेज बनती है நிராகார ஸ்டேஜ் ஆகுகிறதா या देह अभिमान की स्टेज बनी रहती है? இல்லையானால் தேகாபிமானத்தினுடைய ஸ்டேஜ் இருக்கிறதா? क्या स्थिति है? என்ன நிலையாகும்? अगर हीरे की याद पक्की हो गई ஒருவேளை வைரத்தினுடைய நினைவு உறுதியாகிவிட்டால் तो सुख मिलेगा इसी जन्म में। இதே பிறவியில் சுகம் கிடைக்கும். अभी अभी இப்பொழுதே सुख का अनुभव करेंगे சுகத்தை அனுபவிப்பீர்கள், या दुख का अनुभव करेंगे? இல்லையானால் துக்கத்தை அனுபவிப்பீர்களா? घड़ी घड़ी सुख का अनुभव करते रहेंगे। மணிக்கு மணி சுகத்தை அனுபவிப்பீர்கள். असली आत्मिक स्थिति में जब टिक जावेंगे உண்மையான ஆத்மீக ஸ்திதியில் எப்பொழுது நிலைத்து விடுவீர்களோ तो सोने की दरकार रहेगी ही नहीं। அப்பொழுது தூங்குவதின் அவசியமே இருக்காது. तो स्थापन होगा, लेकिन उन्हीं आत्माओं का संगठन वो प्रत्यक्ष होगा ஸ்வர்க ஸ்தாபனை ஏற்படும் தான், ஆனால் அந்த ஆத்மாக்களின் சங்கடம் தான் பிரத்யட்சமாகும். जो स्वस्थिति में जाएंगे। யார் சுயஸ்திதியில் செல்கிறார்களோ, आत्मिक स्थिति में जाएंगे। अगर ஆத்மீக ஸ்திதியில் செல்வார்களோ, आत्मिक स्थिति में नहीं जाते, ஒருவேளை ஆத்மீக ஸ்திதியில் செல்லவில்லை என்றால் चिंतन में आते हैं, देवान में आते हैं घड़ी घड़ी, பரசிந்தனையில் வருகிறார்கள், தேகாபிமானத்தில் வருகிறார்கள் அடிக்கடி. तो जाएंगे कैसे? அப்பொழுது எப்படி செல்வார்கள்? कितने जाएंगे? जिनकी आत्मिक पक्की स्टेज बनेगी वो जाएंगे। யாருடைய ஆத்மீக ஸ்டேஜ் பக்காவாகுமோ அவர்கள் தான் செல்வார்கள். सर्विस की सफलता ज्यादा निकले उसका भी मुख्य साधन यह है कि आत्म स्थिति में रह सर्विस करनी है। சர்வீஸ்னுடைய வெற்றி அதிகமாக கிடைக்கணும் என்றால் அதற்கும் முக்கியமான விதம் என்னவென்றால் ஆத்மீக ஸ்திதியில் இருந்து கொண்டு சர்வீஸ் செய்ய வேண்டும். पहला पाठ ही पॉलिश है, முதல் பாடமே தெளிவாக இருக்கிறது. इसकी ही आवश्यकता है। இதுதான் தேவைப்படுகிறது. कब नोट किया है? सारे दिन में यह आत्मिक दृष्टि स्मृति कितना रहती है? எப்பொழுதாவது இதை நோட் பண்ணிருக்கீங்களா? முழு நாளும் ஆத்மீக பார்வை, ஆத்மீக நினைவு எவ்வளவு இருக்கிறது? इस स्थिति की परख अपनी सर्विस की रिजल्ट से भी देख सकते हो। இந்த நிலையை தன்னுடைய சர்வீஸ்னுடைய ரிசல்ட்டின் மூலமாகவும் பார்க்கலாம். अव्यक्त वाणी तारीख 19 जुलाई 1969 पृष्ठ 92 आदि। आत्मिक स्थिति का अभ्यास करेंगे ஆத்மீக ஸ்திதியினுடைய முயற்சியை செய்தால் तो दुनिया में बुद्धि जाएगी। அப்பொழுது உலகத்தில் புத்தி செல்லுமா? दुनिया से बुद्धि कट हो गई, உலகத்திலிருந்து புத்தி கட்டாகிவிடும். स्व स्थिति में स्थित हो गए, तो स्व स्थिति में சுயஸ்திதியில் நிலைந்து விடுவீர்கள். स्थित होना ये भी तो वाइब्रेशन को बनाने वाली बात हुई ना। சுயஸ்திதியை நிலைப்பது இது கூட வைப்ரேஷனை உருவாக்க வேண்டிய விஷயம் ஆகிறது இல்லையா? जो आत्मिक स्थिति में स्थित होगा, स्व स्थिति में स्थित होगा, யார் आत्मिक ஸ்டேஜ்ல நிலைப்பாங்களோ, சுயஸ்திதியில நிலைப்பாங்களோ, वो परिस्थितियों से मुकाबला करेगा कि नहीं करेगा? அவங்க சூழ்நிலையை எதிர்ப்பாங்களா இல்ல எதிர்ப்பாங்க? परचिंतन में होगा तो डूबेगा या उथलेगा, ऊपर जाएगा? பரசிந்தனையில் இருந்தால் பிறகு அவங்க முழுகுவாங்களா மேல் நோக்கி செல்வாங்களா? डूबेगा। முழுகுவாங்க. स्थिति तो फाउंडेशन है சுயஸ்திதி ஃபவுண்டேஷன் ஆகும் सेवा का। சேவையின். स्थिति में रहकर जो सेवा की जाती है சுயஸ்திதியில் இருந்து எந்த சேவை செய்யப்படுகிறதோ का फल निकलता है। அந்த சேவைக்கு தான் பலன் வருகிறது. अच्छा फल निकलता है। और परचिंतन में रहकर के जो सेवा की जाती है அதன் மூலமாக நல்ல பலன் வரும். மற்றும் பரசிந்தனையில் இருந்து கொண்டு எந்த சேவை செய்யப்படுகிறதோ, देह के भान में रहकर जो सेवा की जाती தேகத்தின் பானத்தில் இருந்து நினைவில் இருந்து என்ன சேவை செய்யப்படுகிறதோ, है या देहधारी को देख करके जो सेवा की जाती है, தேகதாரியை பார்த்து கொண்டு எந்த சேவை செய்யப்படுகிறதோ, अरे ये बड़ा रईस है, அரே இவங்க மிகவும் அதிகமாக பணக்கார அவங்க, साहूकार है,
इसकी सेवा कर दें तो बड़ा सेंटर बन जाएगा। இவங்களுக்கு சேவை செய்துவிட்டால் பிறகு பெரிய சென்டர் உருவாகிவிடும். तो ये देवान की सेवा हुई ஆகவே இது தேகபானத்தின் சேவை ஆகியதா? या आत्माभिमान की सेवा हुई? இல்லையானால் ஆத்மாபிமானியின் சேவை ஆகியதா? ये देह अभिमान की सेवा होगी। இது தேகாபிமானத்தின் சேவை ஆகும். तो बहुत अंतर है। ஆகவே இதுல எதனா வித்தியாசம் இருக்கிறதா? आत्माभिमान में रहना ये सेवा का फाउंडेशन है। ஆத்மாபிமானத்தில் இருப்பது இது சேவையினுடைய ஃபவுண்டேஷன் ஆகும். आत्मिक स्थिति में रहते हैं तो वाइब्रेशन बनाने की सेवा करते हैं। ஆத்மீக ஸ்திதியில் இருந்தால் பிறகு வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய சேவை செய்கிறோம். जैसे जैसे स्वस्थिति की स्थापना बुद्धि में होती जाएगी, எப்படி எப்படி சுயஸ்திதியினுடைய படைப்பு புத்தின் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறதோ, जैसे जैसे हम स्वस्थिति में स्थित होते जाएंगे, எப்படி நாம் சுயஸ்திதியில் நிலைந்து கொண்டே இருப்போமோ वैसे वैसे हमारे लिए அப்படியே நமக்காக स्वर्ग का वायुमंडल ஸ்வர்கத்தினுடைய சுற்றுச்சூழல் வாயுமண்டலம் बनता जाएगा। உருவாகி கொண்டே செல்லும். आत्मिक स्थिति न बनने से नुकसान। ஆத்மீக ஸ்திதி உருவாகவில்லை என்றால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்கள். तो कोई तो तख्त नशीन बनेंगे, சிலர் சிம்மாசனத்தை அடைவார்கள். काठ के तख्त की बात नहीं है, இது ஏதாவது மரத்தின் மூலமாக மரக்கட்டையின் மூலமாக உருவாக்கப்பட்ட சிம்மாசனத்தின் விஷயம் இல்லை. नहीं दोनों ही तख्त हैं, दिल तख्त भी है இரண்டு சிம்மாசனங்களும் இருக்கிறது. மனதின் சிம்மாசனம் और साथ साथ கூடவே अकाल तख्त भी है। அகால தக்தமும் ஆகும். ये भ्रकुटी ये क्या है? இந்த புருவம் என்ன ஆகும்? अकाल तख्त, அகால தக்தாகும். आत्मा का तख्त, ஆத்மாவினுடைய சிம்மாசனமாகும். आत्मा अकाल है, ஆத்மா அகால் ஆகும். अकाल तख्त। और फिर बाप दादा का மற்றும் அதற்கு பிறகு दिल तख्त भी है। பாப்தாதாவினுடைய மனதின் சிம்மாசனமும் இருக்கிறது. तो कोई तो तख्त नसीब बनेगा, ஆகவே சிலர் சிம்மாசனத்தை அடைவார்கள். यानी कोई तो जो अकाल तख्त नसीब नहीं बनते, அப்படியானால் சிலர் யார் அகால தக்து அந்த அகால சிம்மாசனத்தை वो எடுத்துக்கொள்வதில்லையோ फिर दिल तख्त भी नहीं बन सकते। பிறகு அவர்களால் மனதின் சிம்மாசனத்தை கூட அடைய முடியாது. दिल तख्त पर बैठने वाले नहीं बन सकते। மனதின் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆக முடியாது. तख्त बना அகால் தக்த் என்றால் आत्मिक स्टेज में रहने की जिन्होंने प्रैक्टिस नहीं की है, ஆத்மீக ஸ்டேஜில் நிலைப்பதற்காக யார் பிராக்டிஸ் செய்யவில்லையோ, देवभान की स्टेज वाले हैं, தேகாபிமானத்தின் ஸ்டேஜில் இருக்கிறார்களோ वो फिर बाप के दिल तख्त पर भी नहीं चढ़ सकते। பிறகு அவர்களால் தந்தையினுடைய மனதின் சிம்மாசனத்திலும் ஏற முடியாது. तो पहले क्या करना पड़े? ஆகவே முதலில் என்ன செய்ய வேண்டும்? पहले अकाल तख्त नसीब बने। முதலில் அகால் தக்த் சிம்மாசனத்தை அமர வேண்டும். अकाल तख्त नसीब आत्मिक स्टेज वाले जो बनेंगे, அகால் தக்த் நஷின் ஆத்மீக ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க யார் இருப்பாங்களோ वो ही ज्ञान रत्नों की अस्त्र शस्त्र धारण कर सकेंगे। அவர்களால் மட்டும்தான் ஞான ரத்தினங்களில் சஸ்திரத்தை ஆயுதங்களை தாரணை செய்ய முடியும். आत्मिक स्टेज ही निसंकल्प स्टेज है। அவங்க சொல்றாங்க, பாபா ஆத்மீக ஸ்டேஜ் தான் நிசங்கல்ப ஸ்டேஜ் ஆகும், எண்ணங்கள் இல்லாத ஸ்டேஜ் ஆகும். उससे विचलित नहीं होना चाहिए। அதுல இருந்து அசையக்கூடாது. अगर विचलित होते हैं तो कहेंगे ஒருவேளை அதுல இருந்து நாம் அசைந்து விடுகிறோம் என்றால் பிறகு சொல்வார்கள் कि आत्मा ज्ञान स्वरूप नहीं बनी है। என்னவென்றால் ஆத்மா ஞான ஸ்வரூபமாகவில்லை என்று. कुछ न कुछ कमी है, ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, अज्ञानी है, அஞ்ஞானியாக இருக்கிறது. इसलिए आत्मिक स्मृति से जैसे तराजू हिलता डुलता है, அதனால்தான் ஆத்மீக ஸ்திதியில் இருந்து எப்படி ஒரு தராசு தட்டு இருக்கிறது, அது ஆடிக்கொண்டே இருக்கிறது, ऐसे ऊपर नीचे हो रही है। அதே மாதிரி மேலே கீழே ஆகுகிறது. रावण के प्रभाव में है, ராவணனுடைய பிரபாவத்தில் இருக்கிறோம். अभी राम राज्य में नहीं है। இப்பொழுது ராமராஜ்யத்தில் இல்லை. जब हम राम राज्य में जाएंगे तो हमारी आत्मिक स्टेज स्थिरियम हो जाएगी। எப்பொழுது நாம் ராமராஜ்யத்திற்கு செல்வோமோ அப்பொழுது நம்மளுடைய ஆத்மீக ஸ்டேஜ் நிலைந்து விடும். इतने साल बाप आकर के निर्वैर बनने की पढ़ाई पढ़ाए रहे हैं।
இவ்வளவு வருஷமாக தந்தை வந்து விட்டு யாரையுமே பகச்சிக்காதீங்க என்ற படிப்பை படிப்பிக்கிறார். बोलते हैं अपन को आत्मा समझो, சொல்றாரு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், दूसरों को आत्मा देखो, மற்றவர்களை ஆத்மா என்று பாருங்கள். लेकिन पढ़ाई नहीं पढ़ते हैं, ध्यान नहीं देते हैं, ஆனால் படிப்பை படிப்பதில்லை, கவனம் கொடுப்பதில்லை. तो ऐसे जो आत्मिक स्थिति की पढ़ाई न पढ़ने वाले हैं वो सब कट मरेंगे। ஆகவே இப்படி யாரெல்லாம் ஆத்மீக ஸ்திதியினுடைய படிப்பை படிப்பதில்லையோ அவர்கள் எல்லாமே வெட்டி இறந்து விடுவார்கள், வெட்டப்படுவார்கள். खून की नदियां बह जाएंगी, ரத்த ஆறு ஓடிவிடும். नहीं तो कोई ने इतना गुनाह थोड़े किया है। இல்லை, ஆனால் யாராவது இவ்வளவு தவறு செய்திருக்கிறாங்களா என்ன? जो खून की नदियां बह गए, இதன் மூலமாக ரத்த ஆறு ஓடி விடுகிறது. इसके 84 जन्म पूरे हुए। யாரோட 84 பிறவிகள் முழுமை அடைந்தது? हम आत्माओं में से कोई आत्माएं है அரே, நம்ம ஆத்மாக்களில் இருந்து சில ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், जो पहले पहले आत्मिक स्थिति को धारण करती है, யார் வந்து முதலில் ஆத்மீக ஸ்திதியை தாரணை செய்யறாங்க और पूरे 84 जन्म लेती है। மற்றும் முழுமையான 84 பிறவியை எடுத்துக்கொள்றாங்க. जिनके 84 जन्म नहीं होते யாருடைய 84 பிறவிகள் இல்லையோ वो आत्मिक स्थिति को पूरा धारण ही नहीं करते। அவர்கள் ஆத்மீக ஸ்திதியை முழுமையாக தாரணை செய்வதில்லை. उनमें कुछ न कुछ देवान रह जाता है। அவர்களில் ஏதோ கொஞ்சம் தேக அபிமானம் இருந்து விடுகிறது. चौथाई कला का देवान भी रह गया, நாலரை கலையினுடைய தேகபானம் இருக்கிறது. तो भी 1/4 கலை கால்களை வந்து தேகாபிமானம் இருந்தாலும் वो द्वापर युग से அவர்கள் துவாபர யுகத்தில் இருந்து जो न कन्वर्ट होने वाली आत्माएं हैं யார் கன்வெர்ட் ஆகாம இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களோ उनको धोखा दे जाएंगे, அவங்களை ஏமாற்றம் கொடுத்து விட்டு செல்வார்கள், ஏமாற்றுவாங்க. और देह अभिमानी धर्म पिताओं के साथ मिल जाएंगे। 24 घंटे में மற்றும் தேகாபிமானி தர்ம பிதாக்களோடு கலந்து விடுவார்கள். अगर आत्मिक स्थिति नहीं होगी 24 மணி நேரத்தில் ஒருவேளை ஆத்மீக ஸ்டேஜ் இல்லை என்றால் तो विनाश के टाइम पर बचेगा ही नहीं। பிறகு அழிவினுடைய நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கவே மாட்டாங்க. 5 विकारों अथवा 5 तत्वों की चपेट में आ जाएगा। பஞ்ச விகாரங்கள் மற்றும் பஞ்ச பூதங்களுடைய பிடியில வந்துருவாங்க. देवान वाले को भूत छोड़ेंगे ही नहीं। தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து பேய்கள் விடாது. पंचभूत भी है, பஞ்சபூதங்களும் काम क्रोध लोभ मोह अहंकार ये भी भूत है। மற்றும் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இது கூட பூதமாகும். देवान वाले को ही पकड़ते हैं। அவங்க தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவங்களை தான் பிடிக்கிறாங்க. आत्मिक स्थिति वालों की निशानियाँ। ஆத்மீக ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களின் அடையாளங்கள் आत्मिक स्थिति में टिकने के लिए थोड़ा प्रयास करना पड़ता है ना। ஆத்மீக ஸ்டேஜில் நிலைப்பதற்காக கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? हमारी तपस्या ही है आत्मिक स्थिति में टिकने की। நம்மளுடைய தபஸ்யாவே ஆத்மீக ஸ்டேஜில் நிலைப்பதற்கானதாகும். देवान में तो बड़े आराम से चले जाओ, தேகாபிமானத்தில் நீங்க நல்லா சொகுசாக சென்று விடுவீங்க. उसे तो कोई पुरुषार्थ करने की दरकार ही नहीं। அதற்காக எந்த ஒரு புருஷார்த்தமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. लेकिन आत्मिक स्थिति में टिकना और आत्मिक रूप में दूसरों को देखना ஆனால் ஆத்மீக ஸ்டேஜில் நிலைப்பது, ஆத்மீக நிலையில் மற்றவர்களை பார்ப்பது यही मेहनत है। இதுதான் உழைப்பாகும். अब जो मेहनत करेगा तो बाप मदद नहीं करेगा। அப்பொழுது அவங்களுக்கு பாப்தாதா உதவுவாரா இல்லையான்னு கேக்குறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, யாரு வந்து உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாப்தாதா வந்து உதவி செய்ய மாட்டாங்களா என்ன? खुशी बढ़ेगी, அப்பொழுது அவங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாகும், हल्कापन महसूस होगा। லேசான தன்மையை அனுபவம் செய்வார்கள். आत्माएं
जो जितनी चैतन्य होती है ஆத்மாக்கள் யார் எவ்வளவு சைத்தன்யமாக இருப்பாங்களோ, अर्थात आत्म की स्थिति में एक्सपर्ट बनती है, அப்படியானால் ஆத்மீக ஸ்டேஜ்ல எக்ஸ்பர்ட் ஆகுறாங்களோ, वही ड्रामा को चेंज करने वाली बनती है। அவங்க தான் டிராமாவை சேஞ்ச் பண்ணக்கூடியவங்களாக ஆகுறாங்க. उनके लिए बोला है அவங்களுக்காக சொல்லிருக்காரு, चढ़ती कला तेरे बहाने सर्व का भला। ஏறும் கலையின் மூலமாக உங்களால அனைவருக்குமே நன்மை நடக்கிறது. आत्मिक स्थिति वालों की चढ़ती कला होती है ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஏறும் கலை ஏற்படுகிறது और वो ईश्वरीय सेवा में लग जाते हैं। மற்றும் அவர்கள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுகிறார்கள். उनके बहाने से और भी आत्माओं का कल्याण हो जाता है। அவர்களின் காரணத்தால் இன்னும் நிறைய ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட்டு விடுகிறது. ड्रामा ही बदल जाता है। டிராமாவே மாறி விடுகிறது. पहुंचेगी आत्म की स्थिति में रहने वाली, ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எங்கு சென்றாலும் சரி, आत्म की स्थिति में रहने वाला हर जगह सेवा करेगा। ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடியவங்க எல்லா இடத்துலயுமே சேவா செய்வாங்க. कुछ भी याद ना आए, எதுவுமே நினைவுல வரக்கூடாது. सिर्फ एक ज्योति बिंदु दिखाई दे, வெறும் ஒரு ஒளி புள்ளி தான் தென்படணும். कोई मंथन न चले। எந்த ஒரு சிந்தனையும் நடக்க கூடாது. जैसे எப்படி लवर्स होते हैं, காதலர்கள் இருக்காங்க இல்லையா, एक दूसरे को प्यार करने वाले होते हैं, ஒருத்தர் இன்னொருத்தரை அன்பு செய்யக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, तो उनकी नजर में बार बार क्या आ जाता है? அப்பொழுது அவங்களுடைய பார்வையில் அடிக்கடி யார் வராங்க, என்ன வருது? है? जिसको प्यार करते हैं उसी का चेहरा याद आ जाता है। யாரை அன்பு செய்யறாங்களோ அவங்களுடைய முகம்தான் வருகிறது. बस देखते ही रहे, देखते ही रहे, देखते ही रहे। அவ்வளவுதான், பார்த்து கொண்டே இருக்கணும், பார்த்து கொண்டே இருக்கணும். और कुछ अच्छा नहीं लगता। வேற எதுவுமே அவங்களுக்கு நல்லதாக தோணாது. यही है आत्मिक स्थिति की निशानी। இதுதான் ஆத்மீக ஸ்திதியினுடைய நிலையாகும், அடையாளங்களாகும். जो आत्मिक स्थिति में टिक जाएगा, யார் ஆத்மீக ஸ்திதியில நிலைத்து விடுவாங்களோ उसको बाहर की दुनिया की कोई नजारा अच्छा ही नहीं लगेगा। அவங்களுக்கு வெளி உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு காட்சியும் நல்லாவே இருக்காது, பிடிக்காது. आत्मिक स्थिति में टिकना ही अच्छा लगेगा। ஆத்மீக ஸ்திதியில நிலைப்பதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். जो आत्मिक स्थिति धारण करते हैं, யார் ஆத்மீக ஸ்திதியை தாரணை செய்யறாங்களோ उनके विकार देखने में नहीं आवेंगे, அவர்களின் விகாரம் பார்ப்பதில் வராது. कोई प्रूफ नहीं मिलेगा। எந்த ஒரு ப்ரூஃப் கிடைக்காது. वि माने विपरीत, வி என்றால் விப்ரீத், कार माने कर्म, கார் என்றால் கர்மம். उनका कोई भी ऐसा कर्म देखने में नहीं आवेगा, அவர்களின் எந்த ஒரு கர்மமும் இப்படி பார்ப்பதில் வராது, सुनने में नहीं आवेगा, கேட்பதில் வராது. और प्रैक्टिकल जीवन में साबित भी नहीं होगा, மற்றும் பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நிரூபணமும் ஆகாது. जिससे ये क्लियर हो जाए இதன் மூலமாக இது கிளியர் ஆகுகிறது कि वो श्रीमत के विपरीत कर्म करने वाले हैं। என்னவென்றால் அவங்க ஸ்ரீமத்திற்கு விபரீதமான கர்மங்கள் செய்யக்கூடியவங்க. जो श्रीमत के विपरीत कर्म होते हैं, எது ஸ்ரீமத்திற்கு விபரீதமான கர்மங்கள் நடக்கிறதோ उनसे आत्मा खुद भी दुखी होती है और அதன் மூலமாக ஆத்மா தானும் துக்கமாகுகிறது, दूसरे भी दुखी हो जाते हैं। மற்றும் மற்றவர்களும் துக்கத்தை அடைகிறார்கள். इसलिए बाबा ने அதனால்தான் பாபா वाक्य बताई दिए है, வார்த்தத்தை சொல்லிவிட்டார். आत्मा साकारी है या निराकारी ஆத்மா சாக்காரி ஆகுமா இல்லையானால் நிராகாரி ஆகுமா? है? निराकारी। நிராகாரி. निराकारी की निशानी बताई, निराकारी, निर्विकारी और निरहंकारी। நிராகாரியினுடைய அடையாளத்தை சொல்லியிருக்கிறார். நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிராகங்காரி. यही निशानी है। இதுதான் அடையாளமாகும். जो आत्मिक स्थिति में टिका होगा, निराकारी स्टेज में टिका होगा, யார் ஆத்மீக ஸ்திதியில நிலைந்திருப்பாங்களோ, நிராகார ஸ்திதியில நிலைந்திருப்பாங்களோ वो निर्विकारी होगा। அவங்க நிர்விகாரியாகவும் இருப்பாங்க. कोई को दुख देने वाला
नहीं होगा। யாருக்குமே துக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. दुख देना उसका साबित नहीं हो सकता। துக்கத்தை கொடுப்பது அவங்களது நிரூபணமாகாது. आत्मिक स्थिति की निशानी है खुशनुमा चेहरा दिखाई देगा। ஆத்மீக ஸ்திதியினுடைய அடையாளம் என்னவென்றால் அவங்களுடைய முகம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக தென்படும். जैसे क्राइस्ट को देखो, எப்படி கிரைஸ்டை பாருங்கள், गुरु नानक को देखो, குருநானக்கை பாருங்கள், महात्मा बुद्ध को देखो, மகாத்மா புத்தரை பாருங்கள். शंकर के जो चित्र दिए हुए हैं उन चित्रों में देखो तपस्या में बैठा हुआ। சங்கருடைய எந்த சித்திரங்கள் காமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சித்திரங்களை பாருங்கள். தபஸ்யால உட்கார்ந்திருக்காங்க. कैसा चेहरा दिखाई दे रहा है? எப்படிப்பட்ட முகம் தென்படுகிறது? खुशनुमा चेहरा दिखाई देता है। குஷியில மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய முகம் தான் தென்படுகிறது. उसे कहेंगे आत्मिक स्थिति। அதை தான் ஆத்மீக ஸ்திதி என்று சொல்லப்படுகிறது. आत्मिक स्टेज की ये पहचान है कि वो हल्का हल्का रहेगा। ஆத்மீக ஸ்டேஜினுடைய இது அடையாளமாகும் என்னவென்றால் அவங்க லேசாக இருப்பாங்க, खुशी से भरपूर रहेगा। குஷியால நிறைந்திருப்பாங்க. आत्मिक स्टेज जिसकी बनी हुई होगी ஆத்மீக ஸ்டேஜ் யார் உருவாகி இருக்குமோ उसके ऊपर भूत प्रेत आदि का वार नहीं होगा। அவங்க மீது பேய் பிசாசனுடைய தாக்கம் ஏற்படாது. जो आत्मिक स्टेज वाला होगा யார் ஆத்மீக ஸ்டேஜ்ல இருப்பாங்களோ, देहभान वाला नहीं होगा, தேகபானத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்களோ, उसके ऊपर विकारों का वार नहीं होगा। அவங்க மீது விகாரங்களின் தாக்கம் ஏற்படாது. देहभान में होगा तभी विकारों का वार होगा। தேகாபிமானத்தில் இருந்தால்தான் விகாரங்கள் தாக்கும். आत्मिक स्थिति जिसकी पक्की बन जाएगी ஆத்மீக ஸ்டேஜ் யார் உறுதியாகி விடுமோ उसकी आंखें इधर उधर देखेंगी, அவங்களுடைய கண்கள் இங்கு அங்கு பார்க்குமா என்ன? देखती हुई नजर आएंगी या स्थिरियम नजर आएंगी। பார்க்கிற மாதிரி தென்படுமா இல்லையானால் நிலையாக தென்படுமா? हैं? स्थिरियम होंगी। நிலையாகிவிடும். अकेली आंखें ही नहीं, வெறும் கண்கள் மட்டும் இல்லை, सभी इंद्रियां எல்லா உறுப்புகளுமே स्थिरियम हो जाएंगी। நிலையாகிவிடும். उसको कहेंगे आत्मनिष्ठ। அவங்களை தான் ஆத்மனிஷ்ட என்று சொல்லப்படுகிறது. आत्मिक स्टेज में सदैव रहेगा யார் ஆத்மீக ஸ்டேஜ்ல எப்பொழுதுமே இருப்பாங்களோ वो ये इच्छा तो जरूर करेगा அவங்க இந்த ஆசை கண்டிப்பாக வைப்பாங்க, कि हम वो दुख और सुख की अनुभूति से परे हो जाए। என்னவென்றால் நாங்க துக்கம் மற்றும் சுகத்தினுடைய அனுபவத்தில் இருந்து அப்பாற்பட்டு சென்று விடணும் என்று. माने बाप समान हमारी स्टेज हो जाए அப்படியானால் தந்தைக்கு சமமாக எங்களுடைய ஸ்டேஜ் ஆகிவிடணும் और बनी रहे। மற்றும் அப்படியே ஆகியிருக்கணும். बाप समान स्टेज माने निराकारी, தந்தைக்கு சமமான ஸ்டேஜ் என்றால் நிராகாரி, निर्विकारी நிர்விகாரி और निरहंकारी। மற்றும் நிரகங்காரி. तो हम बाप के नजदीक पहुंच जाएंगे அப்பொழுது நாம் தந்தைக்கு அருகில் சென்று விடுவோம். और परम धाम में जितना ही हम बाप के नजदीक की स्टेज में होंगे மற்றும் பரமதாமத்தில் எவ்வளவு நாம் தந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருப்போமோ में भी हम उतनी ही சுகதாமத்தில் கூட நாம் அவ்வளவுதான் ऊंची स्टेज में आवेंगे। உயர்ந்த ஸ்டேஜ்ல வருவோம். सुखधाम में भी बाप होगा या नहीं होगा? சுகதாமத்திலும் தந்தை இருப்பாரா இல்லையா? है? अरे शिव बाबा होगा कि नहीं होगा? அரே சிவபாபா இருப்பாரா இல்லையா? होगा। இருப்பாரு. तो वहाँ नजदीक रहना है या दूर रहना है? அப்பொழுது அங்கு அருகில் இருக்கணுமா அருகில் இருக்கணுமா இல்லையானால் தூரமாக இருக்குமா कहाँ இருக்கணும்? रहना है? எங்க இருக்கணும்? नजदीक ही रहना। அருகில் தான் இருக்கணும். कोई भी पढ़ाई है எந்த படிப்பாக वो இருந்தாலும் சரி पढ़ाई का अहम ऑब्जेक्ट जरूर चाहिए। அந்த படிப்புக்கான லட்சியம் கண்டிப்பாக வேண்டும். साकारी शक्ति में जो आत्मिक स्टेज में टिकने वाली आत्माएं हैं சாக்கார உலகத்தில் யார் ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ उनको ज्यादा लंबे चौड़े घर की जरूरत नहीं है। அவங்களுக்கு அதிகமாக உயரமான நீளமான வீடினுடைய அவசியம் இல்லை. उनके दिल में ही इतनी जगह होगी அவங்களுடைய இதயத்துல இவ்வளவு இடம் कि இருக்கும் थोड़ी जगह में बहुतों को समेट सकते हैं। என்னவென்றால் அவர்கள் ஒரு சிறிய இடத்துல நிறைய பேரை வைக்கலாம். जैसे शहद की मक्खियां होती हैं, எப்படி தேனி இருக்கு, कितनी मक्खियां रहती हैं छोटे से छत्ते में,
ஒரு சின்ன கூட்டுல எவ்வளவு தேனீ இருக்கு, हजारों की तादाद में, ஆயிரக்கணக்கில். और सब एक दूसरे से कंट्रोल्ड, மற்றும் அனைவருமே ஒருத்தர் இன்னொருத்தர் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. सब अपने अपने काम में लगी रहती हैं। அனைவரும் தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. एक दूसरे से झगड़ती हैं कि तुमने हमारे माथा से माथा क्यों बिगाड़ दिया, அவங்க என்ன ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போடுறாங்களா என்ன, ஏன் நீங்க என்னுடைய வேலையை கெடுத்துட்டீங்க, तो हमारे ऊपर क्यों चढ़ बैठी। நீங்க ஏன் என் மேல வந்து ஏறி உக்காந்தீங்க, ஏன் நீங்க என்னோட நெத்தியை இடிச்சிட்டீங்க, அப்படி சண்டை போடுறாங்களா என்ன? कहीं झगड़ा होता है? नहीं होता। இல்லை. तो ऐसे ही ஆகவே இப்படியேதான் कहा जाता है சொல்லப்படுகிறது, कि दिल के अंदर जगह होती है, மனதுக்குள் இடம் இருக்கிறது, जगह की ज्यादा जरूरत இடத்திற்கு அதிகமான அவசியம் होती नहीं है। இல்லை. दिल बड़ा होना चाहिए। வெறும் மனம் பெரிதாக இருக்க வேண்டும். पावरफुल आत्मिक स्थिति वाले जब तैयार हो जाएंगे பவர்ஃபுல்லான ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க எப்பொழுது தயாராகி तो விடுவாங்க, उनका संगठन इतना पावरफुल संगठन होगा அப்பொழுது அவங்களுடைய சங்கடன் இவ்வளவு பவர்ஃபுல்லான சங்கடனாக இருக்கும் कि वो हुजूम की हुजूम आत्माओं को अपने कंट्रोल में वाइब्रेशन से कर लेगा। அவர்கள் நிறைய ஆத்மாக்களை வைப்ரேஷன் மூலமாக தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. शिवाजी के पास कितनी सेना थी? சிவாஜியிடம் வந்து எவ்வளவு சேனை இருந்தது? मुट्ठी भर। வெறும் ஒரு கைப்பிடி அளவு. और औरंगजेब के पास कितनी सेना थी? टिड्डी दल। மற்றும் அவுரங்கசீப் கிட்ட எவ்வளவு சேனா இருந்தது? நிறைய இருந்தது. औरंगजेब जैसे शासनकर्ता को जिसके पास लाखों की तादाद में हुजूम था, அவுரங்கசீப் கிட்ட வந்து அப்படிப்பட்ட ஆட்சி செய்யக்கூடியவங்க கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க சேனையில. सिपाहियों का लोहे के चने चबा दिए। அவ்வளவு சிப்பாய்கள் இருந்தாங்க. அப்ப கூட அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க. तो किसके साथ ही ज्यादा पावरफुल हुए? அப்பொழுது யார் அதிகமாக பவர்ஃபுல் ஆகுனாங்க? के साथ ही ज्यादा पावरफुल हुए। சிவாஜியின் கூட இருக்கக்கூடியவங்க அதிகமாக பவர்ஃபுல் ஆகுனாங்க. ये वही आत्माएं हैं இவங்க அதே ஆத்மாக்கள் தான் जो सृष्टि के आदि में सूर्यवंशी बनी थी, बाप के सूर्यवंशी बच्चे बने थे। தந்தையின் சூரியவம்சி குழந்தைகள் ஆகுவாங்க. एक एक आत्मा रूहानी सोल्जर बनती है। ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆன்மீக சோல்ஜர் ஆகுறாங்க, சிப்பாய் ஆகுறாங்க. क्या? रूहानी सोल्जर, ஆன்மீக சோல்ஜர், रूहानी सिपाही। ஆன்மீக சிப்பாய். जैसे वो सिपाही होते हैं இப்படி வந்து அந்த சிப்பாய்கள் இருக்காங்க मिलिट्री में, மிலிட்டரியில. इतना अनुशासन होता है उनके अंदर, எவ்வளவு அவங்களுக்குள்ள வந்து होता है या नहीं? जितने भी मौके में होते हैं सबसे ज्यादा अनुशासन कौन से मौके में होता है? கண்ட்ரோல் இருக்கு. எவ்வளவோ இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வந்து யாருக்குள்ள அதிகமா, எந்த குரூப்ல கண்ட்ரோல் அதிகமா இருக்கு? मिलिट्री में होता है। மிலிட்டரியில அதிகமா ஒபீடியன்ட்டாக ये இருக்காங்க. भी रूहानी मिलिट्री है बाप की। இதுவும் கூட தந்தையினுடைய ருஹானி மிலிட்டரி ஆகும். क्या? என்ன? इस रूहानी मिलिट्री का मार्शल இந்த ருஹானி மிலிட்டரியினுடைய மார்ஷல் जो देवताओं में महादेव कहा जाता है, யார் வந்து தேவதைகளில் மகாதேவ் என்று சொல்லப்படுகிறது. वो इस रूहानी मिलिट्री का मार्शल है। அவர்தான் இந்த ருஹானி மிலிட்டரியினுடைய மார்ஷல் ஆவார். जब ये अभी तो ट्रेनिंग चल रही है, இப்பொழுது ட்ரைனிங் நடந்து கொண்டிருக்கிறது. क्या? என்ன? अभी चुनाव हो रहा है, இப்பொழுது வந்து செலக்ஷன் ஏற்படுகிறது. भारत तैयार की जाती है ना, तो पहले क्या होता है? வாரிஸ் வந்து ரெடி பண்றாங்களா? அப்பொழுது முன்னாடி என்ன நடக்குது? पहले चुनाव होता है, चुनाव होने के बाद फिर उनको செலக்ஷன் நடக்குது. அப்போ அதுக்கு பிறகு அவங்களை ट्रेनिंग दी जाती है। ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ट्रेनिंग काल चल रहा है अभी, இப்பொழுது வந்து ட்ரைனிங் நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. और ट्रेनिंग जब पूरी होगी எப்பொழுது ட்ரைனிங் வந்து முழுமையாகுமோ और अपने अपने पद पर जब सुशोभित हो जाएंगे, மற்றும் தன்னுடைய பதவியில் வந்து இருப்பாங்களோ तब ये रूहानी मिलिट्री संसार में नाम वाला करेगी। அப்பொழுதுதான் இந்த ருஹானி மிலிட்டரி உலகத்துல தன்னுடைய பெயரை கொண்டு வரும். चाहे कैसी भी स्थिति हो, எப்படிப்பட்ட நிலையாக कैसी இருந்தாலும் भी சரி, परिस्थिति हो, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, कैसे भी व्यक्ति संपर्क संसर्ग में आने वाले क्यों न हो, எப்படிப்பட்ட மனிதர்கள் தொடர்பில் வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, कैसी भी समस्याएं पैदा करने वाले क्यों न हो, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, लेकिन हमारी आत्मा सुख मौज में
मस्त बनी रहे, ஆனால் நம்மளுடைய ஆத்மா சுகம் மற்றும் மகிழ்ச்சியில நல்லா இருக்கணும். लेकिन ये कब होगा? ஆனால் இது எப்பொழுது நடக்கும்? कब होगा ऐसा? ऐसी ताकत हमारे अंदर कब आएगी आत्माभिमान की, ஆத்மாபிமானத்தினுடைய இப்படிப்பட்ட சக்தி எப்பொழுது வரும் நமக்குள்? स्वाभिमान की, जो हमारा சுவாபிமானத்தினுடைய ऐसा वाइब्रेशन मजबूत बन जाए, என்னவென்றால் நம்மளுடைய வைப்ரேஷன் கூட இப்படி வந்து பவர்ஃபுல் ஆகிவிட வேண்டும், पावरफुल बन जाए, जब हम आत्मिक स्टेज में स्थित होंगे, எப்பொழுது நாம் ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைப்போமோ அப்பொழுது, को आत्मा समझेंगे, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வோமோ அப்பொழுது, देहभान से बिल्कुल परे, தேகபானத்திலிருந்து முற்றிலும் அப்பாற்பட்டு இருக்கணும். मैं एक आत्मा बाप का बच्चा हूँ, நான் ஆத்மா தந்தையினுடைய குழந்தையாவேன். आत्मिक स्थिति में मैं शिववंशी बाप का बच्चा हूँ, ஆத்மீக ஸ்டேஜ்ல நான் சூரியவம்சி தந்தையினுடைய குழந்தையாவேன். और देह के रूप में மற்றும் தேகத்தின் ரூபத்தில், माने ब्राह्मण के रूप में அப்படியானால் பிராமணர்களின் ரூபத்தில் मैं माता पिता का बच्चा हूँ, நான் அம்மா அப்பாவினுடைய குழந்தையாவேன். बस அவ்வளவுதான். माता पिता और कुछ नहीं, அம்மா அப்பா வேற எதுவுமே இல்லை. सारी दुनिया मर गई, முழு உலகமும் இறந்து விட்டது. इतनी बड़ी विश्व के अंदर तुम बच्चों के लिए अपना ही छोटा सा संसार है, இவ்வளவு பெரிய உலகத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு தன்னுடைய ஒரு சிறிய உலகம் இருக்கிறது. छोटा सा संसार माना சிறிய உலகம் என்றால் कौन सा छोटा सा संसार? எந்த சிறிய உலகம்? बस माता पिता, வெறும் அம்மா அப்பா माता தான். पिता की गोदी, बस அம்மா यही அப்பாவினுடைய மடி, அவ்வளவுதான். हमारा संसार हो गया। இது மட்டும்தான் நம்மளுடைய உலகம் ஆகிவிட்டது. अगर ऐसी स्टेज बन गई तो आत्मिक स्टेज पक्की होने पर ஒருவேளை இப்படிப்பட்ட நிலை உருவாகி விட்டது என்றால், இப்படிப்பட்ட ஆத்மீக ஸ்டேஜ் உறுதியாக இருக்கும் காரணத்தால் उस आत्मा में जितनी पावर आ जाएगी, भले से विनाश की दुनिया के बीच में वो आत्मा रहेगी, அந்த ஆத்மால இவ்வளவு பவர் வந்துவிடும். பலே அந்த ஆத்மா அழிவுக்கான இந்த உலகத்திற்கு நடுவில் இருக்கலாம். चारों तरफ खून बह रहा है, खून की नदियां बह रही हैं, நான்கு புறமும் ரத்தம் ஓடுகிறது, ரத்தத்தின் ஆறு ஓடுகிறது. लेकिन वो आत्मा बहुत आनंद में अपने को महसूस करेगी, ஆனால் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தன்னை மிகவும் மகிழ்ச்சியில் அனுபவம் செய்வார்கள். शांति की स्टेज में महसूस करेंगे, சாந்தியினுடைய ஸ்டேஜ்ல அனுபவம் செய்வாங்க. किसी प्रकार का फ्रिक्शन बुद्धि में नहीं आ सकता। எந்த விதமான ஃபிரிக்ஷன் கூட புத்தியில வர முடியாது. तो अब ऐसी स्टेज बनाने का बहुत थोड़ा सा टाइम रह गया। ஆகவே இப்படிப்பட்ட ஸ்டேஜை உருவாக்குவதற்காக இப்பொழுது மிகவும் குறைந்த நேரம் இருக்கிறது. ये अमृत बेले का बहुत सुहावना समय रहे, चल रहा है। இந்த அமிர்த வேலைக்கான மிகவும் நல்ல தங்க போல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. बेहद का समय चल रहा है, எல்லைக்கு அப்பாற்பட்ட நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. बेहद का अमृत बेला, எல்லைக்கு அப்பாற்பட்ட அமிர்த வேலை, हद का अमृत बेला और बेहद का अमृत बेला, எல்லைக்குட்பட்ட அமிர்த வேலை மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அமிர்த வேலை, महत्व दोनों का है। இரண்டுக்குமே மகத்துவம் இருக்கிறது. ஆனால் बेहद के अमृत बेले तक पहुंचना है எல்லைக்கு அப்பாற்பட்ட அமிர்த வேலை வரை செல்லணும் और अपना पूरा पुरुषार्थ पक्का करना है। மற்றும் தன்னுடைய முழு புருஷார்த்தத்தையும் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். अब नहीं तो कब नहीं। இப்பொழுது இல்லை என்றால் பிறகு எப்பொழுதுமே செய்ய முடியாது. ஓம் சாந்தி.